ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் யாசர். இது யாசர் தாட்ஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா எலெக்ஷன் கமிஷனால கொண்டு வரப்பட்ட எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை பத்தி நம்ம கொண்டு வர போறோம். இது என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ்ஐஆர் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆமா, நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்ப நடந்திருக்கு? 2002 நடந்திருக்கு. 2002 நடந்திருக்கு. 2002க்கு அப்புறமா இப்பதான் நடக்குது. இது ஏன் இன்னைக்கு இவ்வளவு அவசரம் அப்படின்றதும், இன்னைக்கு ஏன் இது இவ்வளவு அவசியம் அப்படின்றதும் பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா தான் இருக்கு. இது சம்பந்தமா பல மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள், நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கூட இது சம்பந்தமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது என்னைக்கு ஆரம்பிச்சிச்சு? நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபார்ம் உங்க வீட்டுக்கு தேடி வாக்காளர் ஆபீசர், அந்த அலுவலர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல என்ன தர போறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. இதுல 2002 உங்களோட அந்த தீவிர வாக்காளர் திருத்ததும் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா, அதாவது 1987க்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட பேர் அதுல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அந்த டீட்டெயிலை வச்சே நம்ம இதுல அப்டேட் பண்ணிக்கலாம். 1987க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் அவங்க அப்பா இல்ல அம்மா அவங்களோட டாக்குமெண்ட்ஸை இதுல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கேட்கல, வெறும் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எந்த தவறுதலும் இல்லாம தெளிவான முறையில தமிழ்லயே கூட நீங்க எழுதலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல தான் எழுதவும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க 1க்கு 2 ஜெராக்ஸோ அப்படி இல்லைன்னா பென்சில்ல எழுதி பார்த்து அதுக்கப்புறம் சரியான எல்லா வார்த்தைகளையுமே பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பேனால அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுனா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இதனால என்ன பெனிஃபிட் நடக்க போகுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். இது வருஷம் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஆர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த வாக்காளர் அடையாள அட்டையை வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் பேர் நீக்கிறது, இல்ல சேர்க்கிறது, புதுசா 18 வயசு ஆனவங்க எல்லாத்தையும் ஆட் பண்றது, இல்ல இறந்து போனவங்க, டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க, வேற ஊருக்கு போனவங்க அப்படி எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் அதிக தீவிரமா அவங்க வேற எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்திருக்காங்க, வேற எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அங்க அவங்களுக்கான ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத முழுமையாவே அதிகமாக ஒரு சோதனைக்குள்ளாக்க கூடியதா இருக்கு. இப்போதைக்கு இது நமக்கு அவசியமா அப்படின்னா, ஆமா அவசியம்தான். நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ல 2 ஃபார்ம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல 1 உங்ககிட்ட தான் இருக்கும், இன்னொன்னு மட்டும்தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்க போறீங்க. யாருக்கு தர போறீங்க? உங்களுக்கு ஃபார்ம் கொடுக்குறப்பயே அதை கொண்டு வர அதிகாரியோட பேரும் ஃபோன் நம்பரும் அந்த ஃபார்ம் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி நீங்க ஃபுல்லா அது எல்லாத்தையும் தெளிவாக எழுதுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும், அப்படி இல்லைன்னா அவங்க அடுத்த வாட்டி வரமே நீங்க கொடுக்கலாம். டிசம்பர் 4 வரைக்கும் இதை நீங்க தரலாம். டிசம்பர் 4க்கு அப்புறம் ஜனவரி 4 வரைக்கும் அதுல உள்ள பேர் ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது திருத்தங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுல தாராளமா பண்ணிக்கலாம். புதுசா வாக்காளர் சேர்க்கணும்னாலும் அதுல சேர்த்துக்கலாம். ஜனவரி 4ஆம் தேதி முழுமையான திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது 2026க்கான தமிழ்நாடு எலெக்ஷன்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட். 2வது விஷயம், இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 4 கட்டமா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மேல சின்னதா. அதுல வாக்காளரின் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், முகவரி, வரிசை எண், பாகம் மற்றும் எந்த ஸ்கூல்ல போய் நீங்க ஓட்டு போடுறீங்க, எந்த சட்டமன்ற தொகுதி அப்படின்ற எந்த மாநிலம், இதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. அது பக்கத்துல உங்களோட போட்டோ இருக்கும். இந்த போட்டோ ரொம்ப பழைய போட்டோவா இருந்தா நீங்க இப்ப உள்ள புது போட்டோவை நீங்க பக்கத்துல தற்போதைய புகைப்படம் ஒட்டவும் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட, அதாவது வாக்காளர் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னோடதை நான் அப்டேட் பண்றப்ப மேல பிறந்த தேதி, என்னோட ஆதார் எண், விருப்ப தேர்வு தான். நான் விருப்பப்பட்ட அதை கொடுக்கலாம், இல்லைன்னா வேணாம். அடுத்து என்னோட மொபைல் நம்பர், அடுத்து என் தந்தை பாதுகாப்பாளரின் பெயர், 2வது தந்தை பாதுகாப்பாளரின் வாக்காளர் அடையாள அட்டை எண், தாயாரின் பெயர், அதே மாதிரி தாயாரோட அடையாள அட்டை, அந்த வாக்காளர் அடையாள அட்டையின் எண், இருப்பின், அதுவும் விருப்ப தேர்வு தான் கொடுத்துருக்காங்க. துணைவரின் பெயர், இப்ப ஆணுக்கு துணைவர் கல்யாணம் ஆயிருந்தது மனைவி, பெண்ணுக்கு துணைவர்ன்றது கணவன், அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டையின் எண். இது எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 2 பாக்ஸ், முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளரின் விவரங்கள். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கிறது 1987க்கு முன்னாடி பிறந்து அவங்க 2002
அந்த எஸ்ஐஆர் நடந்தப்ப அவங்களுக்கு எடுத்த அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் பட்சத்தில் அவங்க மட்டும் எழுதுறது, எல்லாருக்கும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் 1987க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு மட்டுமானது. 1987க்கு அப்புறம் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கானதான் அந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ள 2வது பாக்ஸ். அதுல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளரின் உறவு பெயர். ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அங்க பெயர்ன்றது உங்க பேர் கிடையாது. 1987க்கு அப்புறம் பிறந்தவங்க அங்க என்ன எழுதணும்னா தன்னோட தந்தை பேர் எழுதணும், இல்லைன்னா பாதுகாவலோட பேர் எழுதணும். அவங்களோட அடையாள அட்டை எண், அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை, உறவினரின் பெயர், உறவு முறை, அதை 2 எழுத போறீங்க. எந்த மாவட்டத்துல 2002ல அவங்க எங்க ஓட்டு போட்டாங்கன்றத அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாநிலம், அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர், எந்த சட்டமன்ற தொகுதி அப்படின்றது. அதுக்கப்புறம் கீழே வந்து சட்டமன்ற தொகுதியின் எண் இல்ல பெயர், அதுக்கடுத்து பாகம் எண், வரிசை எண். இது எல்லாமே எதுல பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம டிஎன் கவர்மெண்ட்லயே வந்து இதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கையும் நான் உங்களுக்கு கீழே அப்டேட் பண்றேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லாமே தெளிவா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எந்த ஊர்ல இருக்கிறோமோ அதே ஊர்ல தான் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா, இப்ப என்ன இதுல இருக்கீங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியோட எண் போட்டா போதுமானது. மாறி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியணுன்ற பட்சத்தை அந்த லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியதா இருக்கும். இது கீழே வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அல்லது இடது பெரு விரல் ரேகை. வாக்காளர் மட்டும்தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு என்னோட மகனோ இல்ல என்னோட அப்பாவோ இங்க இல்ல, வெளியூர்ல இருக்காங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பதிலாக நானும் கையெழுத்து போடலாம். அது கீழே வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் உறுதிமொழி. ஸோ இதை வந்து அவங்க சரிபார்த்து வாங்கிட்டாங்க அப்படின்றது அங்க அவங்க கையெழுத்து போடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உள்ளது. இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதுமானது. ஸோ இதுக்கப்புறம் உள்ளதுதான் 2வது. ஏதாவது அதுல திருத்தங்களோ இல்லை ஏதாவது டவுட்ஸோ இருந்துச்சுன்னா அவங்க நம்மளோட ஒரு 7 டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அந்த 7 டாக்குமெண்ட் உங்களோட பர்த்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக, நீங்க இந்தியாவில தான் பிறந்தீங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி கேட்குறாங்க. அந்த சாட்சி என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட ஐடி கார்டு, கவர்மெண்ட் ஐடி கார்டா இருக்கலாம், இல்லை உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டா இருக்கலாம், இல்லை உங்களோட பாஸ்போர்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஸ்கூல் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் அல்லது பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ் இது கொடுக்கலாம். இல்லைன்னா தகுதி வாய்ந்த மாநில அரசாங்கம் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ். வசிப்பிட சான்றிதழ்ன்றது நம்ம ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு இ-சேவை மையங்கள்ல போய் நீங்க அப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும் இதை வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுக்கும். இது எல்லாமே செகண்டரி தான். இப்ப எதுவுமே இப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுக்க வேண்டியது இல்லை. இது எல்லாமே அவங்க சந்தேகம் இருக்கும் பட்சத்துல மட்டும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப நீங்க இதை கொடுத்தா போதும். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வரணும் அப்படின்றது உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் நடக்கும். அதிகமாக இதை ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி. வணக்கம்.